டிஸ்ட்ரிக்டை பற்றி சொல்லணும்னா ரொம்பவும் ஒரு பழமை வாய்ந்த டிஸ்ட்ரிக்ட்னே சொல்லலாங்க. இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க பூம்புகார் ரொம்பவும் ஒரு ஃபேமஸான இடம்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க அழகான டூரிஸ்ட் பிளேஸை பற்றி பார்ப்போம். முதல் பூம்புகார் பீச். மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்தில் பூம்புகாரில் இந்த பீச் அமைஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இங்கே செம ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். இங்கே இருக்க லைட் ஹவுஸ்லேயும் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்தீங்கன்னா இந்த பூம்புகார் பீச்சை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்ததா தரங்கம்பாடி பீச். மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சுமார் 29 கிலோமீட்டர் தூரத்தில் தரங்கம்பாடியில் இந்த பீச் அமைஞ்சிருக்கு. ரொம்பவும் ஒரு ஃபேமஸான பீச்னே சொல்லலாம். இங்கே போனீங்கனாலும் நீங்கள் செம ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததா டேனிஷ் கோட்டை. ரொம்பவும் பழமையான வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கோட்டை மயிலாடுதுறையிலேருந்து சுமார் 29 கிலோமீட்டர் தூரத்தில் தரங்கம்பாடி கடற்கரையிலே அமைஞ்சிருக்கு. பார்க்கவே ரொம்பவும் அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததா தில்லையாடி வள்ளியம்மை மணிமண்டபம். மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்தில் தில்லையாடியில் இந்த மணிமண்டபம் அமைஞ்சிருக்கு. மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் வந்தீங்கன்னா இந்த மணிமண்டபத்தையும் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்ததா பூம்புகார் தொல்லியல் அருங்காட்சியகம். வரலாற்று சிறப்புமிக்க பொருட்களையும் சிலைகளையும் கொண்ட இந்த அருங்காட்சியகம் பார்க்கவே ரொம்பவும் அழகாக இருக்கும். மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் வந்தீங்கன்னா இந்த தொல்லியல் அருங்காட்சியகத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்ததா திருமுலை வாசல் பீச். ரொம்பவும் ஒரு ஃபேமஸான பீச்னே சொல்லலாம். மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தூரத்தில் சீர்காழியில் அமைஞ்சிருக்க இந்த பீச் ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததா பழையார் பீச். ரொம்பவும் ஒரு அழகான பீச்னே சொல்லலாம். இங்கே போனீங்கனாலும் நீங்கள் செமையாக என்ஜாய் பண்ண முடியும். இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்தீங்கன்னா இந்த பீச்சையும் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க வரலாற்று சிறப்பு மிக்க கோவில்களை பற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி இந்தியாவில் இருக்க அனைத்து டூரிஸ்ட் பிளேஸை பற்றியும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் அருள்மிகு மாசிலாமணீஸ்வரர் கோவில். தரங்கம்பாடியில் கடற்கரையிலே அமைஞ்சிருக்க வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கோவில் பார்க்கவே ரொம்பவும் அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததா சியோன் சர்ச். தரங்கம்பாடியில் அமைஞ்சிருக்க இந்த சர்ச்சும் பார்க்கவே ரொம்பவும் அழகாக இருக்கும். இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்தீங்கன்னா இந்த சர்ச்சையும் கன்ஃபார்ம் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்ததா அனந்தமங்கலம் ஆஞ்சநேயர் கோவில். தரங்கம்பாடியில் அமைஞ்சிருக்க இந்த கோவிலும் பார்க்கவே ரொம்பவும் அழகாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். அடுத்ததா அருள்மிகு அமிர்தகடீஸ்வரர் கோவில். வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கோவில் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சுமார் 21 கிலோமீட்டர் தூரத்தில் திருக்கடையூர்ன்ற ஊரில் அமைஞ்சிருக்கு. ரொம்பவே அழகாக இருக்கும். கன்ஃபார்ம் பாருங்கள். அடுத்ததா அருள்மிகு பிரமண ரங்கநாதர் திருக்கோவில். மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. பார்க்கவே ரொம்பவும் அழகாக இருக்கும் இந்த கோவில். கன்ஃபார்ம் பாருங்கள். அடுத்ததா அருள்மிகு மயூரநாத சுவாமி கோவில். இந்த டிஸ்ட்ரிக்டோட நகர் பகுதியிலே அமைஞ்சிருக்க இந்த கோவிலும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். அடுத்ததா அருள்மிகு புனிகிரீஸ்வரர் கோவில். மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த கோவிலையும் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்ததா அருள்மிகு நாகநாத சுவாமி கோவில். மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சுமார் 24 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். அடுத்ததா வைத்தியநாத சுவாமி கோவில். மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள். அடுத்ததா அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில். மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சுமார் 21 கிலோமீட்டர் தூரத்தில் சீர்காழியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்ததா ஸ்ரீ திருவிக்கிரம பெருமாள் கோவில். சீர்காழியில் இருக்க திருவிக்கிரமம் என்ற இடத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். அடுத்ததா அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில். ரொம்பவும் அழகான இந்த கோவில் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக பாருங்கள். அடுத்ததா திருநாங்கூர் 11 திருப்பதிகள். மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் இருக்க இந்த திருநாங்கூருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அருகருகிலே அமைஞ்சிருக்க 11 கோவில்களை நீங்கள் பார்க்க முடியும். மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் வந்தீங்கன்னா இந்த கோவில்களையும் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்ததா அருள்மிகு சங்கரனேஸ்வரர் கோவில். ரொம்பவும் பழமை வாய்ந்த இந்த கோவில் மயிலாடுதுறையிலேருந்து சுமார் 19 கிலோமீட்டர் தூரத்தில் தலச்சங்காடு என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள்.